வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இங்கே ஒரு அற்புதமான காட்சியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவிலிருந்து சியாட்டல் வாஷிங்டன்லேருந்து சுரேஷன் ஒரு ஐயா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் விருதுநகரில் டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு ஆழ்மன பயிற்சிக்காக வந்திருந்தார். ஐயா, உங்களுக்கு முன்னால் யாரோ இருக்கிறாங்க, அவங்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுங்க. சரி, ப்ளூ கலர் மாதிரி வருது. அது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது மாதிரி இருக்குது அந்த கலர். ஓகே, அவர் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு முதல்ல பாருங்கள். அவர் உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தெரியும், இல்லைன்னா காட்டாது. ஒரு லைன் மட்டும் காமிக்குது. சக்ரா பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கணும்னு நினைக்கிறேன். ரைட். அப்போ வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. வெரி குட். அவர் என்ன தொழில் பார்க்குற மாதிரி இருக்குது, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா? கல்யாணம் ஆகாதவர். ரைட். ஏற்கனவே நான் சொன்ன இந்த சரி ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. வாழ்த்துக்கள். அதாவது தெய்வீக சம்மந்தப்பட்டவர் எதை செய்கிறார்? ஆமாம், ரைட். கல்யாணம் ஆகாதவர், ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கார். இங்கே ஏதோ தெரியுது, விசுத்தி இல்லை, ஸ்பிரிச்சுவல் லைன் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம், எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துறோம். 3வது நாள் ரோட்டில் நடக்கக்கூடிய காட்சிகளை அற்புதமாக பார்த்து கண்களை மூடிக்கொண்டு அற்புதமாக சொன்னார். ஐயா, இப்போ முன்னால் எதுவும் தெரியுதா? ஒரு வயசானவர். வெரி குட், வாழ்த்துக்கள். என்ன மாதிரி காட்சி அளிக்கிறார்? ஒரு சாமியாரே தான். கையில் என்ன வச்சிருக்காரு, வேற அந்த உடம்புல என்ன தெரியும்? வெரி குட். கலப்பா கட்டியிருக்காரு. கலப்பா கட்டியிருக்காரு. இடது கையில் ஒரு பேக் மாதிரி பை. ரைட். என்னென்னலாம் போகுதுங்கிறத பார்த்து அற்புதமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி 20 நாளும் விதவிதமான நிகழ்வுகளை அவர் நிகழ்த்தி காட்டிக்கிட்டு இருந்தார். மிகப்பெரிய ஒரு அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமான சூழ்நிலை. கூட படிக்கிறவங்களுக்கும் நல்லா இருந்தது. கடைசி நாளில் விருதுநகர்லேருந்து தங்கராஜ் சாமி மூலம் நேராக தென்காசி சென்று, தென்காசியிலிருந்து குற்றாலம் சென்றோம். குற்றாலத்துக்கு பக்கத்தில் செங்கோட்டை என்கிற ஒரு நகரம் உள்ளது. அந்த செங்கோட்டையிலிருந்து பண்பொழி வழியாக மேக்கரை என்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த மேக்கரை கிராமத்திலிருந்து கடல் மட்டத்திலிருந்து 1400 அடி உயரத்தில் குருவன்புடை என்கிற ஒரு உயரமான இடத்தில் அகத்தியருக்கு அற்புதமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. அந்த மேக்கரையிலிருந்து குருவன்புடை அந்த பாதைகளை பாருங்கய்யா, கரடு முரடு அந்த பாதைகளில் நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். அந்த தங்கராஜ் ஐயாவும் அவர் சிசியர் தினகரனும் சுரேஷும் நானும் அந்த ஒத்தடி பாதை, கரடு முரடான பாதையில் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கய்யா, அப்பேற்பட்ட இடம். அந்த மலை வாசஸ்தலங்கள் அகத்தியர் தினசரி காட்சி கொடுத்து கொண்டிருக்கார். அதில் தங்கராஜ் சுவாமிகள் முறையோடு தீபாராதனை காட்டி அங்கே அகத்தியருக்கு அப்படியே பக்கத்தில் அங்கே உட்கார்ந்து ரொம்ப நேரம் தியானம் செய்தார்கள். தங்கராஜ் சாமிகளும் ஐயா சுரேஷ் ஐயா அவர்களும் தங்கராஜ் சாமிகள் சிசியர் தினகரன் 3 பேரும் அங்கே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தியானம் பண்ணும்போது அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ப முடியாத நிகழ்ச்சிகள் நடந்தது. அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அகத்தியரும் இந்த சுரேஷ் ஐயா அவர்களும், அகத்தியர் அப்படியே அற்புதமாக காட்சி கொடுத்து அகக்காட்சியில் இவர் அப்படியே சுரேஷ் அங்கே அகத்தியரோட சரணடைந்து விட்டார். அகத்தியர் சரணடைந்த பிறகு அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுங்கிறதை இப்போ பார்ப்போம். அவர் சுரேஷ் ஐயாவுக்கு அகத்தியர் அகக்காட்சியில் மனக்காட்சியாக கொடுத்ததை அவர் அப்படியே விவரிக்கிறார். இந்த விவரத்தை நாங்கள் இங்கே படக்காட்சியாக எடுத்து நம் அனைவரும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு அற்புதமான காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சிகளை நாம் அனைவரும் இங்கே பார்த்து உணர்ந்து
ரசித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் உடம்பிலே ஒரு விதமான புல்லரிப்பு, உற்சாகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு வைப்ரேஷன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் கிடைக்கும். அகத்தியர் காட்சி கொடுத்த உடனே அவருடைய அகக்காட்சியில் இவர் உள்ளே போய் அவர் பேசுகிறார் பாருங்க. அகத்தியரோடு சேர்ந்து இவர் பேசக்கூடிய காட்சியும் அந்த காட்சி அகக்காட்சி இவருக்கு மனக்காட்சியாகப்பட்டு அந்த மலைகளிலே இவர் எப்படி பறக்கிறார் அதையெல்லாம் நீங்கள் பாருங்கள். அவருக்கு அந்த மாதிரியெல்லாம் தோற்றம் அளிக்குது. அகஸ்தியரோடு சேர்ந்து அப்படியே அற்புதமாக மலைகளிலே பறக்கிற மாதிரியும் மிதக்கிற மாதிரியும் இவருக்கு அற்புதமான ஒரு காட்சி அகஸ்தியர் காட்சி கொடுத்தது மூலம் அந்த காட்சி அவர் சித்தரித்த அந்த மனக்காட்சியை இதை படக்காட்சியாக அனைவரும் பார்ப்போம் என்பதற்காக இந்த நிகழ்வை இங்கே நாங்கள் காட்டி கொண்டிருக்கோம். இந்த காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சியை நாம் அனைவரும் பார்த்து உணர்ந்து அந்த அகத்தியருடைய அந்த ஆற்றலை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவிலிருந்து 20 நாட்களுக்கு முன்னாலே சுரேஷ் என்ற மனிதனாக வந்தார். இங்கே 20 நாள் ஆழ்மன பயிற்சி முடிந்து அப்படியே இங்கிருந்து அகஸ்தியர் வாசம் செய்யும் மேக்கரை கிராமத்துக்கு மேலே குருவன்புடை என்கிற அற்புதமான அந்த அகத்தியர் கோயிலிலே இவர் அகத்தியருடன் சேர்ந்து அந்த காட்சிகளையெல்லாம் அப்படி அற்புதமான இருக்குது. இந்த காட்சிகள் சுற்றி மலைகள், அங்கே அகத்தியர் நிரந்தரமாக இருக்கார். அந்த நிரந்தரமாக இருக்கக்கூடிய அகத்தியருடன் அமெரிக்காவிலிருந்து வந்த சுரேஷ் ஐக்கியம் ஆகிவிட்டார். அங்கிருந்து வந்து கடைசியில் ஒரு சித்தராக போய் கொண்டிருக்கிறார். அந்த சித்தர் இன்னைக்கு என்ன கேட்டாலும் உடனே நம்மளை பற்றி பூர்வ புண்ணியத்தை பற்றி புட்டு புட்டாக சொல்கிறார். நோய்வாய்ப்பட்டவர்களை நல்ல குணப்படுத்துகிறார். மனநிலை பாதிப்படைத்தவர்களெல்லாம் நல்ல மனசை சரி பண்ணியிருக்கிறார். எந்த குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை அமெரிக்காவிலிருந்து மனிதனாக வந்த சுரேஷ் தற்போது சித்தராகி அமெரிக்கா போய்கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அவருடைய ஃபோன் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். அவர் ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய உடல் குறைகள், மனக்குறைகள், உங்களுடைய எதிர்காலம் பற்றி முற்றிலும் அற்புதமாக ஆனந்தமாக உண்மையாக நடத்துவார். அவருக்கு அகத்தியர் அகக்கண் காட்சி கொடுத்து அந்த காட்சியை அற்புதமாக அவர் அனுபவித்ததை இங்கே படக்காட்சியாக நாம் அனைவரும் பார்க்கிறதுக்கு நாங்கள் கொடுத்துள்ளோம். இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு நிகழ்வை நாங்கள் இதுக்கு முன்னால் பார்த்ததே இல்லை. 21 நாளிலே ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு சித்தரை இப்போ தான் நாங்கள் முதல்ல நம்ம அனைவரும் பார்க்குறோம். அப்பேற்பட்ட சித்தர் சுரேஷ் ஐயா அவர்கள் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்து நிறைய உடல்நலையும் மனநலையும் குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அகத்தியருடைய எல்கை பொதிகை மலையிலிருந்து சதுரகிரி மலை, மகாலிங்க மலையை சதுரகிரி மலை என்பார்கள். இவ்வளவு தூரத்திலையும் அவர் காட்சி கொடுத்து அற்புதமான மலைகளிலிருந்து தினசரி எல்லா இடங்களையும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட வாசஸ்தலம், புண்ணிய பூமி, பொதிகை மலையிலிருந்து சதுரகிரி மலை வரை அகத்தியருக்குண்டான எல்கை. அந்த எல்கையிலே இவர் அப்படியே அகத்தியரோடு சேர்ந்து அகத்தியர் அகக்காட்சிக்குள்ளே போய் ஐக்கியமாய் அவ்வளவு மலைகளை தாண்டி உள்ளே போய் அகத்தியரோட காட்சி கொடுத்து அகத்தியர் மனத்தில் தோன்றிவிட்ட எண்ணங்களை சித்தர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கு படக்காட்சியாக மனசில் தோன்றியதை அப்படியே கற்பனையில் தோன்றி உண்மையிலே நடந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். அந்த நிகழ்வுகளை இங்கே படக்காட்சியாக உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நிகழ்வுகளை நாம் அனைவரும் பார்ப்பதற்கு சந்தோஷப்படுகிறோம். அப்பேற்பட்ட அற்புதமான காட்சியை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த தங்கராஜ் சாமிகளுக்கும் தங்கராஜ் சாமி சிஷியர் தினகரன் அவர்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் ஐயா. இதை விட வேறொரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.